என்னோட பேர் வந்து பிரமிளா என்கிற ஆரோக்கியராணி என்னோட பேர். இது வந்து டுமிங்குப்பம் மயிலாப்பூர் பகுதியை சேர்ந்த சாந்தோம் பகுதியில் இருக்கிற ஒரு குடிசை பகுதி மாற்று வாரியம். இந்த ஊர் பேர் வந்து டுமிங்குப்பம். இது கிட்டத்தட்ட இந்த குடியிருப்பு வந்து ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின குடியிருப்பு இது. இது வந்து எல்லாருக்குமே இப்போ வந்து ஸ்கீம் வந்து கட்டப்பட்டு வீடு வந்து ஒதுக்கீடு செஞ்சுன்னு வராங்க. இப்போ வந்து மழையில் வந்து இப்போ இந்த குடியிருப்பு வந்து ரொம்பவே பாதிச்சிருக்குது. இதில் என் பையன், என் மருமக, பேர குழந்தை வசிச்சுன்னு இருக்கிறாங்க. இப்போ பட்டினப்பாக்கத்தில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு பையன் வாலிப பிள்ளை தான், இத்தனைக்கும் அந்த பட்டினப்பாக்கம் குடியிருப்பில் இருக்கிறவங்க இதே மாதிரி அந்த சீலிங் உடஞ்சி விழுந்து இறந்துருக்குறாங்க. இப்போ ஒவ்வொரு மழைக்குமே நாங்கள் வந்து பயத்தோடவே வந்து வாழ்ந்துன்னு இருக்கிறோம். இன்னும் அந்த டெத்து வந்து எங்களை அதிக அளவில் இப்போ பாதிச்சிருக்குது. வீடு கொடுங்கன்னு தான் சொல்கிறோம். வீடு கட்டி ரெடியாக இருக்குது, ஏன் கொடுக்க மாட்டேறான்? இது வந்து இப்போ எப்படின்னாக்கா 60 வருஷத்துக்கு முன்னாடி 55 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவை மேரி மரிய சூசைன்னு இருந்த வீடு. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து செக் பண்ணும்போது அதே சிலுவை மேரி மரிய சூசைன்னு தான் பதிவாயிருக்குது. இந்த இடைப்பட்ட காலங்களில் பேர் மாறி இருக்குது, கொடுக்க மாட்டேன்றாங்க. அது எப்படி மாறி இருக்குது கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்கன்னு எங்களுக்கு இன்னைய வரைக்கும் புரிய மாட்டுது. ஏமாத்துறாங்களா இல்லை கொடுக்கக்கூடாதுன்ற நிர்பந்தத்தில் இருக்கிறாங்களான்றது தெரியல. வீடு கொடுத்தா நாங்கள் போகிறோம், இங்கே கொடுத்தோம்னாக்கா நாங்கள் வேறு வீடு இருக்குது நாங்கள் போகிறோன்னு சொல்கிறோம். ஏன் கொடுக்க மாட்டுறாங்க? அரசாங்கம் வந்து பார்க்கவும் மாட்டுது, வீடும் கொடுக்க மாட்டுது. அப்போ அங்கே ஒரு மரணம் ஏற்பட்ட மாதிரி இங்கேயும் ஒரு மரணம் ஏற்படணுமா? இப்போ கீழே நோட்டீஸ் ஒட்டிட்டாங்க, வீடு வழங்கியிருக்கோன்ட்டு. இந்த மாதிரி எத்தனை வீடுகளுக்கு வந்து நோட்டீஸ் ஒட்டின பிறகும் வீடு கிட்டத்தட்ட அலாட்டு இல்லைன்னு சொல்லி ஒரு 40-45 வீடு இருக்குது சார். அது எப்படி சார் மாறும்? அலாட்டு குடியிருக்கிறவங்க நாங்கள் இருக்கிறோம், அலாட்டு மாறி இருக்குதுன்னா இது யார் தப்பு? எங்கள் தப்புங்களா? அரசாங்கத்தோட தப்பு தானே. அப்போ முன்னாடி உள்ள கெசட் எடுத்து பாருங்கள், முன்னாடி உள்ள ரெஜிஸ்டர் எடுத்து பாருங்கள், அதில் தெரிஞ்சிடும் இல்லைங்களா? இப்போ உள்ள ரெஜிஸ்டர் மாறி போயிருக்குதுன்னா அதுக்கு அடுத்த முன்னாடி உள்ள ரெஜிஸ்டர் பார்க்கணுமா இல்லையா? பார்க்க மாட்டுறாங்க. போங்க தரேன்னா அப்போ உயிர் போனதுக்கப்புறம் தான் வீடு கிடைக்குமா? இப்போ எங்கே போக சொல்கிறாங்க? போங்க தரேன்றது ஓகே, எங்கே போகணுன்றாங்க உங்களை? எங்கேயுமே ஒன்றுமே தகவல் இல்லை. எங்ககிட்ட கெசட்டில் இல்லாமல் அவங்க பேர் இல்லை, நீங்கள் காலி பண்ணுங்கன்னா நாங்கள் எங்கே போகிறது? ஆனால் இது எங்கள் வீடு, இது எங்கள் குடியிருப்பு. நாங்கள் வாங்கினும் வரல, வாடகையும் வரல. இது எங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆன வீடு. இது எப்படி போக முடியும்? நாங்கள் எப்போ ரெஜிஸ்டர் ஆனது? இது எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி? இது கிட்டத்தட்ட ஒரு 50-55 வருஷத்துக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் ஆன வீடு சார் இது. அப்போ நானே பிறக்கலை இந்த வீடு கட்டும்போது. எங்கள் மாமியார் மாமனார் வாழ்ந்த வீடு இது. ஒவ்வொரு மழைக்கும் அவர் வந்து தான் பார்க்க மாட்டுறாங்க. ஆனால் வெளியில் என்ன சொல்லிக்கிறாங்க? நாங்கள் ஒவ்வொரு மக்களுக்கான அரசாக இருக்கிறோம், மக்களை வந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நேரமும் கண்ணோக்கி கொண்டே இருக்கிறேன்றாங்க. எந்த புயலுக்குமே வரல சார் இவங்க, எந்த புயலுக்குமே வரல. ஒரு விசிட் பண்ணாத அரசு என்ன அரசுன்னு எங்களுக்கு தெரியல. இப்போ என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு இந்த மழை, இந்த கட்டிடங்கள் சார்பாக என்னென்ன பாதிப்பு இருக்குது? வேலைக்கு போக முடியல சார், தூக்கம் கிடையாது, நைட்டில் தூக்கம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் பயந்துன்னா தூக்கம் வந்தமா. இப்போ கூட பாருங்கள், என் பிள்ளை கிடையாது, வேலை மேலே சைட்டில் தங்கிடுறான். மழை விட்டா பேர் வரான், கதவு கிடையாது. நீங்களே பாருங்கள், அந்த கதவு கிடையாது. வீடு திறந்த மண்டபம் எல்லாமே விழுந்து போச்சு. வேலைக்கு போக முடியல, பயந்துன்னு வேலைக்கு போக முடியாமல் இருக்கிறான். வேலைக்கு போனால் எப்போ இடிஞ்சு கொட்டுமோன்னு, உள்ளே படுத்தா எப்போ இடிஞ்சு கொட்டுமோ, இதே தான் சிந்தனை. அதுதான் டிப்ரெஷனில் கொண்டு போய் விட்டுடுது. இது அரசாங்கத்தில் இது ஒரு சின்ன விஷயம் சார், சீக்கிரம் கொடுத்துடலாம். ஏன் கொடுக்க மாட்டுறாங்கன்றது தெரியல. மக்களுக்கான அரசு, ஏழைகளுக்கான அரசுன்றாங்க. ஏழைகளை கண்ணோக்காமல் இருந்தாக்கா இது எப்படி அப்போ ஏழைகளுக்கான அரசாக இருக்க முடியும்? இது தெரியல எங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.